நமஸ்காரம். அடியேன் வேலுக்குடி கிருஷ்ணன் பேசுகிறேன். என் பணி மூலம் ஸ்ரீ ராமாயணத்தை விடாமல் சுமார் 2 ஆண்டுகளாக கேட்டு வரும் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு, வேண்டுகோள். 633 பதிவுகள், சிற்றுரைகள் நிறைவேறி 2025 மே மாதம் 28ஆம் தேதி சாற்று முறை ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு ஸ்ரீராமாயணம் நிறைவடைய போகிறது. அன்று உங்கள் எல்லாரையும் வரவேற்று ஜூம் காலில் அனைவரும் இருக்கும்போது ஸ்ரீராம பட்டாபிஷேகம் சொல்ல வேணும் என்பது விருப்பம். மே 28 மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஜூம் காலினுடைய ஐடி எல்லாம் பின்னர் தரப்படும். அவசியம் அனைவரும் கலந்து கொள்க. இதை பற்றின விரிவான ஒரு ஆடியோ விளக்கத்தை தனியாக பதிவு செய்து என் பணி ஆப்பிலேயே அனுப்பித்துள்ளேன், கேட்டுக்கொள்ளவும். அதோடு கூட பலரும் கேட்டபடியால் சம்பாவனை பண்ண வேண்டும் என்று இருப்பவர்கள் எப்படி கொடுக்க வேணும், அதற்குரிய பேங்க் டீட்டெயில், யூபிஐ ஐடி, பாரதத்தில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக அனுப்புவதாக உள்ளோம். வாட்ஸ்ஆப்பும் இமெயிலும் கூட அனுப்புகிறோம். அதை பார்த்து ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2025 மே 28 மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஜூம் கால், தகவல்கள் தரப்படும். அவசியம் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். அந்த சமயத்தில் இது முடிந்த பிற்பாடு அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அறிவிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். பொதுவாக நமக்கு கொடுக்கும் குணம் இருக்க வேண்டும், பரோபகார சிந்தனை இருக்க வேண்டும்னு கேள்விப்படுகிறோம். உலகமே நன்றாக வாழ வேண்டும், ஓரளவு நமக்கு இருக்கிறது என்றால் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சின்ன வயசிலிருந்தே குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடு, ஷேர் பண்ணு என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அது எல்லாரும் செய்வது. சொல்ல வேண்டுமானால், ஒரு காக்காய்க்கு ஒரு பண்டம் கிடைத்தாலும் அதையும் காக்கான்னு கத்தி 4 பேருக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிடுகிறது. ஈதல் என்பது சிறப்பான பண்பு. இதுவரை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு பொருள் இருக்குமானால் அந்த பொருளை பகிர்ந்தளித்தல். அது உணவாக இருக்கட்டும், வஸ்திரம், துணியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஏன் வித்யை படிப்பாக இருக்கட்டும், எவ்வளவோ கொடுக்கிறோம். கொடுத்து விட்டோமே நினைக்காமல் கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போது நான் சொல்லப் போவது இதை போன்ற கொடுத்தல் மட்டுமல்ல. நம்மிடத்தில் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அது நமக்கென்று பயன்படுவானால் அதுவே குற்றமாம். நம்மிடத்தில் இருக்க அறிவும் ஆற்றலும், அது ஞானமாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், எதுவுமே பிறருக்காக இருக்க வேண்டும். பகவானிடத்தில் குணங்கள் உள்ளன. அறிவு இருக்கிறது, சர்வஜன், அனைத்தும் அறிந்தவர். ஆற்றல் இருக்கிறது, எதையும் நிகழ்த்தக்கூடியவர், உலகத்தையே படைக்கிறார். இந்த அறிவாலோ ஆற்றலாரோ அவருக்கு என்ன பயன்? அவரோ கடவுள். இந்த அறிவால் என்ன பயன்? இருக்கிறது அவரிடத்தில், இருக்கட்டும். அது பயன் தர வேண்டுமானால் பிறருக்காக அவர் பயன்படுத்தியாக வேண்டும். அதையும் பிறரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவோ தண்டனை கொடுப்பதற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கும் பாபங்களை நன்கு கண்டுபிடித்து அதை எப்படி போக்கலாம். ஏனால் அவனவனுக்கு பாவம் வேறு, அவனவனுடைய அப்ரிங்கிங்கே வேறு, அவரவர்கள் வளர்ந்த விதமே வேறு. என்ன சொல்லி என்ன செய்து இவனுடைய கர்மங்களை போக்கலாம், அதை எவ்வளவு சிந்திக்க வேண்டும்? அதற்குத்தான் அவருடைய அறிவு. விட்டால் அவர் 1வது படிக்க வேண்டும்,
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும், பரீட்சையை பாஸ் பண்ண வேண்டும், அல்லது சதஸுக்கு போய் வாக்கியார்த்தம் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் அவருக்கு அறிவு வேண்டும். இது எதையும் அவர் செய்ய போவதே இல்லை. ஆகவே அவருக்கு இருக்கிற அறிவு அவருக்காக அல்ல, பிறருக்காக. ஆற்றல் என்னென்னமோ செய்கிறார். பெரிய பெரிய சண்டைகள் செய்ய முடியும், உலகத்தை படைக்க முடியும். எல்லாம் எதற்கு? இப்ப படைத்த அவருக்கு என்ன ஆக போகிறது? ஒரு தேவையும் இல்லை. படைக்காமலும் விட்டு விடலாம். நாம் எல்லாம் சாப்பிடுகிறோம். சாப்பிட்டால் தான் வாழ முடியும். தண்ணீர் குடித்தா தான் ஜீவிக்கவே முடியும். இல்லை இல்லை, நீங்கள் தண்ணீர் குடிக்காவிட்டாலும் நீங்க பாட்டுக்கு இருக்கலாம்னு சொல்லிவிட்டால் தேவையில்லை, விட்டு விடுவோமே, சாப்பிட மாட்டோம். அது யார் ஒரு முறை சமைப்பது செய்வது? நமக்கெல்லாம் அது இருந்தால் தான் வாழ முடியும். அவர் அனஷ்ணன், சாப்பிடாதவர், சாப்பாடு தேவையில்லை. பின் எதற்கு படைக்க வேண்டும்? எதுவுமே அவருக்கு தேவையில்லை என்றால் படைக்கவே வேண்டாமே. அப்ப எதற்கு படைக்கிறார்? பிறருக்காக. அந்த ஆற்றலும் பிறருக்காகத்தான் உதவுகிறது. இது ஜிதந்தா ஸ்தோத்திரத்தில் நதே ரூபம் நச்சாகாரஹா நாயுதானி நச்சாஸ்பதம். உன்னுடைய உருவமோ உன்னுடைய வடிவமோ உன்னுடைய ஆயுதங்களோ ஆபரணங்களோ ஏன் உன்னுடைய பண்புகள் குணங்களோ இவை எவையுமே உமக்காக இல்லை. இதெல்லாம் அவரை விட்டே பிரியாது, அவரிடத்தில் தான் இருக்கும். ஆனால் அவருக்காக இருக்காது, பிறருக்காக கொண்டிருக்கிறார். ஞானமே கூட, சக்தியே கூட தனக்கென்று இருந்தால் அது குணமாகாதாம், தோஷமாகி விடுமாம். நம்மிடத்தில் இருக்கும் பொருள்களை பிறருக்கு கொடுக்காவிட்டால் அது குற்றம்னு சொன்னது போக, நம்மிடத்தில் இருக்கிற பண்புகளையே பிறருக்கு உபயோகப்படுத்தாவிட்டால் அதுவே தோஷம். இது எவ்வளவு உயர்நிலை நினைவு! என்னிடத்தில் கல்வி இருக்கிறது, என்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறது என்றால் அதையும் பகிர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். பிரத்தியாருக்காக பயன்படுத்தி ஆக வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு படிப்பு வந்திருக்கிறது என்றால் பிறருக்கு சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். நமக்கு ஒரு கணக்கெழுத தெரியும், நமக்கு வைத்தியம் தெரியும் என்றால் அது பிறருக்காகத்தான் இருக்க வேண்டும், சொல்லியும் கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு பொருளை பிறரிடத்தில் பகிர்ந்து கொடுத்தல், ஆற்றலை பகிர்ந்து கொடுத்தல், அறிவை பகிர்ந்து கொடுத்தல், நம்மிடத்தில் இருக்கும் பண்புகளையும் பகிர்ந்து கொடுத்தல், அப்படி என்றால் தான் மனிதன் உயர்கிறான், மெதுமெதுவே யோகியாகிற நிலை அடைகிறான். நமக்கென்று யார் உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கே செய்யாவிட்டால், இப்ப நான் சொன்னதெல்லாம் நமக்கு ஒன்றும் செய்யாதவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. இதற்கு மேல் நமக்கு ஒரு உதவி செய்து அதை திருப்பவில்லை என்றால், அது ஞானம் கொடுத்ததாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பயர் பண்ணதாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அல்லது உணவு, உடை, அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறம் செய்யும் என்று கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கு நம்மால் ஆனதை திரும்ப செய்தே ஆக வேண்டும். பிறருக்கென்று நம்மிடத்தில் பண்புகள் இருக்குமானால் அப்பதான் அது சிறந்த பண்புகள் ஆகின்றன. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.